சிற்பங்கள் செய்யும் சிற்பி ஒருவன் தான் செய்திருந்த அழகான ஒரே மாதிரியான 3 பொம்மைகளை ஒரு நாள் கடைவீதியில் வந்து வைத்து, இந்த 3ல் எது சிறந்தது என்பதை கண்டுபிடிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும் என்ற ஒரு போட்டியை அறிவித்தான். அவ்வழியாய் வருகிற போகிற ஒவ்வொருவரும் அதை பார்த்தார்கள், பரிசோதித்தார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை, குழம்பி போய்விட்டார்கள். ஆனால் ஒரு வயதான முதியவர் அங்கு வந்தார். ஒரு கம்பி போன்ற ஒரு பொருளை வைத்து 3 பொம்மைகளின் காதுகளிலும் பரிசோதித்து பார்த்தார். ஒரு பொம்மையின் காதில் செலுத்தப்பட்ட கம்பி அந்த பொம்மையின் மற்றொரு காதின் வழியாய் வந்துவிட்டது. மற்றொரு பொம்மையின் காதில் செலுத்தப்பட்ட அதே கம்பி அந்த பொம்மையின் வாய் வழியாய் வெளியே வந்துவிட்டது. ஆனால் 3ஆவதாக இருந்த அந்த பொம்மையின் காதில் செலுத்தப்பட்ட கம்பி காது வழியாக வரல, வாய் வழியாக வரவில்லை, அது இருதயத்தில் கடந்து போய்விட்டது. ஆகவே இறுதியாக அந்த முதியவர் சொன்னார், இந்த 3ஆவதாக இருக்கிற பொம்மை தான் மிகச்சிறந்தது என்று சொன்னார். இதை கேட்ட அந்த சிற்பி ஆச்சரியப்பட்டு அவருக்கு தக்க சன்மானத்தை கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதாவது நிறைய நாம் கேட்பதினால் அல்ல, அதை இருதயத்தில் வைத்து பயிற்சி செய்வதனாலே நாம் மிகச்சிறந்தவர்களாய் மாற முடியும். அந்த முதலாவது இருந்த அந்த பொம்மை போல் சில நேரங்கள் நம்ம இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு விடுகிறோம். சில நேரங்களில் ஒரு காது வழியாக கேட்டு அதை பேசி விடுகிறோம், இருதயத்தில் கொண்டு செல்வதில்லை. ஆனால் 3வது பொம்மை, அந்த சிறந்த பொம்மையை போல நீங்கள் கேட்பதை குறித்து இருதயத்தில் அதை வைத்து தியானிக்கும் பொழுது மிகச்சிறந்தவர்களாக இந்த பூமியில் கர்த்தருக்கு சாட்சியை வாழ முடியும். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.